வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாமா? நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்பட்டும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்தப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை பெறுவாய். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நாட்டில் கர்த்தர் நமக்கு கிரீடத்தை தரப்போகிறார். ஒரே ஒரு கை தான் உயர்ந்திருக்கு. வேற யாருக்கும் கிரீடம் வேண்டாமா? ஹல்லேலூயா. கிரீடம்னா என்ன? நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணின கிரீடம்னா என்ன? இந்த உலகத்தில் பண்ணுற அரசாட்சிக்கு உள்ளதா இல்லை. கிரீடத்தில் யாருக்கெல்லாம் கிரீடம் வைப்பாங்கல்ல? கிரீடம்னா என்ன? 2 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு சரித்திர புஸ்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறத வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். 2 ராஜாக்கள் எழுதின சரித்திர புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 12ஆம் வசனம். அப்பொழுது அவன் ராஜகுமாரனை வெளியே கொண்டு வந்து கிரீடத்தை அவன் மேல் வைத்து சாட்சியின் ஆகமத்தை அவன் கையிலே கொடுத்தான். இப்படி அவனை ராஜாவாக்கி அபிஷேகம் பண்ணி ராஜா வாழ்க என்று சொல்லி கை கொட்டினார்கள். போதும் பாருங்க, இந்த சரித்திர புஸ்தகம் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கிரீடம் இதற்காக என்று சொல்லி நான் முதல்ல கொஞ்சம் காரியங்களை சொல்றேன், அதுக்கப்புறம் மற்ற பகுதியினர் நம்ம பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்தில் அவருடைய சரித்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகாசின் தாய் அத்தாலி என்ன பண்ணுறாங்க? ராஜவம்சத்தில் எல்லாரையுமே சங்கரிச்சுறாங்க. ஏன்னா அவருக்கு பிற்பாடு தான் அந்த இடத்துல அரசாட்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த 1ஆம் வசனத்தில் பார்க்கும்போது யெகூவின் 7ஆம் வருஷத்தில் யோவாஸ் ராஜாவாகி எருசலேமில் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். பேர்சபா ஊராகிய அவனுடைய தாயின் பெயர் சிபியால். நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசித்து கொண்டே இருக்கலாம். அந்த வசனங்களை வாசிக்கும்போது கர்த்தருடைய திட்டத்துக்கு மாறாக அந்த சகோதரி என்ன பண்ணுறாங்க? அவங்களுடைய ராஜகுமாரெல்லாம் கொண்டு விட்டு தான் அந்த பொசிஷனில் போய் இருக்கிறதுக்காக ஆசைப்படுறாங்க. ஆனால் அவங்க தலையில் இன்னும் முடி வைக்க, அதாவது கிரீடம் வைக்கல. அந்த டைமில் தான் இந்த பாருங்க, இந்த சிறிய பையனை அந்த ஆசாரியன் எடுத்து ஒளிச்சு வைக்கிறாரு. ஆலயத்தின் நடுவில் ஒளித்து வைத்து விட்டு தேவ சமூகத்திலிருந்து மறுபடியும் அவர் கூட்டிட்டு வராரு. எப்படி தேவ சுத்தம் நிறைவேற்றப்பட வேண்டுமோ, அகசியாவின் தாய் அந்த குமாரெல்லாம் கொன்றதுக்கு அப்புறம் அந்த சகோதரனை எப்படி பாதுகாக்க வேண்டும் சொல்லி பாருங்க. 2ஆம் வசனத்தில் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது யோராம் என்னும் ராஜாவின் குமாரத்தையும் அகாலியா சகோதரியுமாகிய யோசேபால் கொலையுண்ணப்படுகிற ராஜாவின் குமார் நடுவிலிருந்து அகசியாவின் மகனாகிய யோவாசை களவாய் எடுத்து அவன் கொல்லப்படாதபடி அவனையும் அவன் தாதியும் அத்தாலியலுக்கு தெரியாமல் பள்ளியறையிலே ஒளித்து வைத்தான். பாருங்க, எத்தனை வருஷம் ஒளித்து வச்சான்? 6 வருஷம் கர்த்தருடைய ஆலயத்தின் நடுவில் ஒளித்து வைத்து அவனை பாதுகாத்து தேசத்துக்கு ராஜ்யபாரம் பண்ணும்படியாய் தேவ சுத்தம் நிறைவேற்றப்படும்படியாக ஒளித்து வைத்திருந்தார். அந்த இடத்துல அத்தாலியல் ராஜ்யபாரம் பண்ணி கொண்டிருந்தாங்க. ஆனாலும் தேவ சுத்தம் நிறைவேறணும் என்ன நடக்கணும்? எத்தனை நாட்கள் தேவ சுத்தத்துக்கு மாறாக அந்த அம்மா ராஜ்யபாரம் பண்ணினாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த கிரீடம் வைக்கிறதுக்கு ஒரு உரிய நபர் ஒருவர் உண்டானால் அவன் தலையில தான் அதை வைக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்காக ஒரு கூட்டம் அவனை பாதுகாத்து தேவ ஆலயத்தின் நடுவில் ஒளித்து வைத்து பாருங்க. நீங்கள் அதை தொடர்ந்து வீட்டில் போய் அந்த 11ஆம் அதிகாரம் முழுவதும் வாசித்து பாருங்க. முறையாய் அதாவது அவர்கள் பாதுகாப்புக்காக முறையாக இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் ஒரு டீம் பாதுகாக்கணும், அதுக்கப்புறம் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் ஒரு டீம் பாதுகாக்கணும், யாராவது உள்ள வந்தால் வெட்டி கொண்டுருங்க. அந்த அளவுக்கு அடுத்த தலைவராய் மாற வேண்டிய ஒரு சிறிய பையனை பாதுகாத்தாங்களா? ஏன்னா தேவ சுத்தம் என்னன்னா தலைமுறையாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்வது மாத்திரமில்லை, அவங்க ராஜாங்கம் செய்ய வேண்டும், அரசாட்சி செய்ய வேண்டும். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டுள்ள வாக்குத்தத்தத்தை நீங்களும் நானும் ராஜாக்களும் ஆசாரியர்களும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அப்படிதானே? அப்போ நமக்கு அந்த கிரீடத்தை தர வேண்டும். பிசாசானம் நம்ம தலையிலிருந்து தட்டி பறிக்கும்படியாய் பாருங்க. ஒருவேளை அவன் இயேசு கிறிஸ்து கொல்றது கூட திட்டங்கள் வகுத்திருந்திருக்கலாம் பிசாசானவன். ஆனால் எந்த திட்டமும் அவனுடைய திட்டங்கள் ஒன்றும் வாய்க்காதே போகும். நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து தேவ ராஜ்யத்திலிருந்து கிரீடத்தை பெற வேண்டுமானால் கர்த்தருடைய பாதுகாப்பு நம்மோடு இருக்கும். நாம் கர்த்தருடைய கரங்களை அர்ப்பணிக்கும் போது அகசிய ராஜா எப்படி அவனுக்கு அந்த பாருங்க யோசியாக்கு எப்படி அந்த கிரீடத்தை கொடுக்காமல் பாதுகாத்து வச்சிருந்தானோ அந்த காரியங்கள் எல்லாம் மாற்றி அந்த 12ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது பாருங்க, அந்த ராஜா எல்லாருக்கும் யோதா எல்லாருக்கும் கட்டளையிட்டு அவனை வெளியே கொண்டு வராரு. அவர் கொண்டு வந்து அவன் தலையில் கிரீடத்தை வைக்கிறார் பாருங்க. அப்பொழுது அவன் ராஜகுமாரனை வெளியே கொண்டு வந்து கிரீடத்தை அவன் தலையின் மேலே வைத்து சாட்சியின் ஆகமத்தை அவன் கையில் கொடுத்தான். இப்படியே ராஜாவாக்கி அபிஷேகம் பண்ணி ராஜா வாழ்க என்று கை கொட்டினார்கள். நீங்கள் அதை தொடர்ந்து அப்படியே கீழே வரும்போது ஓடி வருகிற ஜனங்கிற ஆர்ப்பாரத்தை கேட்டு அந்த அம்மா ஓடி வர்றாங்க வெளியே. அவங்கள கொண்டு போய் ஆலயத்தின் நடுவில் கொல்லக்கூடாதுன்னு சொல்லி பாருங்க, எங்கள் குதிரை ஓடி வருகிற அந்த இடத்துல வச்சு அவங்கள வெட்டி கொண்டுட்டாங்களாம். இதுவரைக்கும் அவன் சிறுவனாக இருந்தான், ஒளித்து வைத்து பாதுகாக்கப்பட்டான்.
அவன் தலையில் எப்போ கிரீடம் வைக்கப்பட்டதோ அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. நீங்களும் நானும் ஒருவேளை நம்ம உலகத்தின் அடிமைத்தனத்துக்கோ பிசாசின் அடிமைத்தனத்துக்கோ சிக்கி உண்டு இருக்கலாம், இல்லைனா மற்றவர்களால் ஒதுக்கப்பட்ட நிலைமையில் அமுக்கப்பட்டு இருந்திருக்கலாம். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கிரீடத்தை தரும்போது இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் ஒன்றும் நம்ம மேற்கொள்ளாதபடி இதை ஜெயமாய் மேற்கொள்ள நமக்கு கிரீடத்தின் அதிகாரத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு அரசாட்சி செய்ய வேண்டுமானால் கிரீடம் கொடுக்கப்பட வேண்டும், அப்படிதானே? இன்னொரு காரியத்தை கூட நம்ம பார்க்கலாம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வேத பகுதி தான். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அவர்களுடைய ராஜாவின் தலைமையில் இருந்த கிரீடத்தை எடுத்துக்கொண்டான். அவ்வளவுதான் இருக்கா? ஒரு கூட வாசிங்களா. அவர்களுடைய ராஜாவின் தலைமையில் இருந்த கிரீடத்தை எடுத்துக்கொண்டான். அது ஒரு தாளந்து நிறை பொன்னும் ரத்தினங்கள் பதித்ததுமாயிருந்தது. அது தாவீதுடைய தலையில் வைக்கப்பட்டது. பட்டணத்திலிருந்து ஏராளமான கொள்ளையை கொண்டு போனான். பாருங்க, சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜாவாய் அபிஷேகம் பண்ண பிற்பாடுதான் பாருங்க, அவருக்கு பஸ்திபால் இடத்துல சாலமோன் பெற்றதுக்கு பிற்பாடு நடக்கின்ற காரியங்கள் என்னென்ன. யுத்த நாட்கள் வரும்போது யோவாபாகிய அவனுடைய தளபதி 26ஆம் வசனத்தில் பாருங்களேன், அதற்குள்ளே யோவாப் அம்மோன் புத்திரருடைய ராஃபா பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி ராஜதானியை பிடித்து தாவீதின் இடத்துல ஆள் அனுப்பி, நான் ராஃபா மேல் யுத்தம் பண்ணி தண்ணீரின் ஓரமாய் பட்டணத்தை பிடித்து கொண்டேன். நான் பட்டணத்தை பிடிக்கிறதுனால் என் பேர் வழங்காதபடி நீர் பட்டணத்தை முற்றுகை போட்டு பிடிக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார். பாருங்க, சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு இருந்த படை தளபதிகள்லாம் பலம் நிறைந்தவர்கள், பலசாலிகள். அதுலேயும் பாருங்க, இந்த யோதா பயங்கரமான ஆளு தான். அவன் போய் பட்டணத்தை பிடிச்சிட்டான். இன்னும் கொஞ்சம் தான், ஒரு அடி எடுத்து வச்சா ராஜாவையும் பிடிச்சிடலாம். ஆனால் அவனுக்கு ஒரு பாருங்க, நம்முடைய ராஜா தான் அந்த ஜெயிக்கணும். நீங்களும் நானும் உண்மையாக ஆராதிக்கும் போது நமக்கு கீழே இருக்கிறவங்கள நம்ம கூட இணைந்து பணியாற்றல் மூலமாய் ஒரு வெற்றி கிடைக்கலாம். ஆனால் பாருங்க, அது நம்ம மூலமாய் வர வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல ஆசைப்படுகிறார் இல்லையா? ஏன் ஆசைப்படுறாங்க? ஒருவேளை அவருடைய தலைவர் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த தளபதி பேரை தான் சொல்லுவாங்க, அவன் தான் அந்த இடத்த பிடிச்சான், இல்லைன்னா அவனால தான் அந்த வெற்றி கிடைத்தது என்று சொல்லி. ஆனால் அந்த பேர் மாற்றப்படும்படியாதான் பாருங்க, அதற்கு அந்த என்ன பண்ணுறாரு, அந்த ராஜதானியை பிடிச்சதுக்கு அப்புறம் ஆள் அனுப்புறாரு, நீங்கள் இதை பிடிச்சி இந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அவன் பிடிக்கும் போது தான் நம்ம வாசித்தது போல் அந்த 29, 30 வாசிக்கும் போது சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன பண்ணுறாரு, தன்னோட படையெல்லாம் கூட்டிகிட்டு தாவீது ஜனங்களையெல்லாம் கூட்டிக் கொண்டு ராஃபாவுக்கு போய் அதன் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்தான். அவளுடைய ராஜாவின் தலையில் இருந்த கிரீடத்தை எடுத்துக்கொண்டான். அது ஒரு தாளந்து நிறை பொன்னும் ரத்தினங்களும் பதித்ததுமாக இருந்ததான். ஆல்ரெடி ராஜாவை அபிஷேகம் பண்ணிவிட்டு கிரீடம் தெரிவிக்கப்பட்டவர் தான். இன்னும் ஒரு படி மேலே போய் அவருக்கு இன்னும் அங்கீகாரம் கிடைக்கணும், இல்லைன்னா மற்றவர்கள் மேலே பேர் பிரஸ்தாபம் பெற வேண்டுமானால் அவனுக்கு கிரீடம் தேவைப்பட்டதாக இருந்தது. அதனால தான் அவனுடைய தளபதி அந்த கிரீடத்தை எடுத்துக்கொள்ள ஆசைப்படலை. ராஜாவை பிடிப்பதற்கு இன்னும் சில அடிகள் தூரம் தான், இல்லைன்னா ஒரு பட்டணத்தை பிடிச்சா ராஜாவை பிடிச்சிடலாம். ஆனால் பாருங்க, அவனுக்கு உரிய நன்மையும் தாவீது ராஜாவுக்கு உரிய பேர் பிரஸ்தாபம் வர வேண்டுமானால் அந்த கிரீடம் அவனுக்கு வேண்டியதாக இருந்தது என்று சொல்லி படத்தளபதிக்கு தெரிந்ததாக இருந்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் காத்திருந்த அநேக நாட்கள் நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர், எங்களுடைய தேசத்தில் உள்ள, இல்லை எங்களுடைய பட்டணங்கள், எங்களுடைய கிராமங்களில் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாய் எங்களையும் மாற்றுங்க என்று சொல்லி நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? நம்மளை அதிகாரப்படுத்த முடியாது இந்த நாட்களில் கிரீடம் நம்ம தலைமையில வைக்க போகிறார் கர்த்தர். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. பாருங்க, முதல்ல நம்ம பகுதியில் பார்க்கும்போது ஒரு சிறிய ஒரு பையனை, அதாவது ராஜாவுடைய மகன், முறைப்படியாக வந்த ராஜா வரணும், யோசியாவுடைய குமாரனை ராஜாவாக்கும்படி அவனுக்கு படை தளபதிகள்லாம் சூழ்ந்து பாதுகாத்து அவன் தலைமையில் கிரீடத்தை வைக்கும்போது அவனுக்கு அதிகாரம் எப்படி கொடுக்கப்பட்டதோ, அத்தாலியாலை கொல்லப்பட்டு மறுபடியும் ராஜ்யாங்கம் அவன் கையில் மாற்றப்பட்டு தேவனுக்கு பிரியமான அரசாட்சி செய்தானோ பாருங்க, அதற்கு ஒரு அதிகாரம் தேவைப்பட்டதாக இருந்தது. அவன் தலையில் கிரீடம் வைக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் நீங்களும்னா நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு பாருங்க ஒரு பேரளவிலான கிரீடம் இல்லை, அவர் தருகிறது நித்திய கிரீடம், அழியாத கிரீடத்தை கர்த்தர் தருகிறார். பாருங்க, சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார் கர்த்தர், நீனும் உன்னுடைய தலைமுறையும் பாருங்க ராஜாங்கத்தில் வீற்றிருப்பீங்க. ஆனால் சில நாட்கள் கழிந்த பின்பு அவனுடைய ராஜ்யம் மாற்றப்பட்டு போனது. 3-4 தலைமுறைகளுக்கு அப்புறம் கர்த்தருடைய வார்த்தையை அவங்க கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க. அவர்கள் கையிலிருந்து ராஜ்யங்கள் பிரிக்கப்பட்டன. அதற்கப்புறம் என்ன நடந்துன்னு கூட நமக்கு தெரியாது. வேதத்தில் கொஞ்சம் ராஜாக்கள் பற்றி தான் எழுதப்பட்டிருக்கின்றன.
ஆனால் நீங்களும் நாம் ஆராதிக்கிற தேவனுடைய கர்த்தருடைய வார்த்தை உண்மையாக இருக்குமானால் சங்கீதக்காரனாகிய தாவீதின் வழியில் கிறிஸ்து பிறந்து மறுபடியும் ராஜ்யத்தில் நிலைநாட்டினாரே, அதே உண்மை உள்ள தகப்பன், அவர் வார்த்தையில் பிசகாத தேவன், அவர் உண்மையில் பிசகாத தேவன். ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு தந்திருப்பாரேயானால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாய் அவர் தமக்கு கொடுத்த வாக்குதல் உண்மை உள்ளவராய் இன்றைக்கும் பிதாவினிடத்தில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த தகப்பனுடைய கையிலிருந்து நாம் கிரீடம் கொள்ளும்போது அது என்றைக்கும் அழியாததும் வாடாதுமாய் நித்திய சந்தோஷமாய் நம்ம தலைமையில பாருங்க, அது மகிமுள்ள சொல்லிக்கிற கிடமாய் கர்த்தர் மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய ஏற்கனவே கிரீடம் இருந்தது, ஆனா மறுபடியும் ஒரு கிரீடத்தை வச்சாராம். முதல்ல இருந்த கிரீடம் எவ்வளவு வெயிட்லாம் தெரியாது, ஆனால் இது ஒரு தாளந்து நிறையும் ரத்தினங்கள் பொறிக்கப்பட்டதுமா இருக்கின்றன. அதாவது அவனுக்குரிய கனம் மகிமை கூடும்போது, செல்வமும் கூடும்போது பாருங்க, அந்த ஒரு கிரீடம் மட்டும் எவ்வளவு வெயிட் இருக்கும்? அப்ராக்சிமேட்லி ஒரு 34 கிலோ இருக்குமா. ஒரு 5 கிலோ எடுத்து தலை மேலே வைக்க முடியுமா? வைக்க முடியாதுல்ல, கழுத்து வலிச்சிரும். ஆனால் அவன் தலை மேலே வச்சாங்கிறது இல்லை, அந்த கிரீடத்தை வைத்திருந்தார் என்றால் அவருக்கு ஒரு மகிமையும் பெயர் பிரஸ்தாபமும் அதிகமாய். இப்போ உள்ள ராஜாக்கள் அப்படி தலையில் கிரீடம் வச்சிருக்காங்களான்னு தெரியல. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலங்களில் அவங்கெல்லாம் கிரீடம் வச்சிருப்பாங்க. ஒரு ராஜாவை பிடிக்கும்போது கிரீடத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்க தலை மேலே வைக்கட்டாலும் அவங்களுடைய அரசாங்கத்தில் வைக்கும்போது அதனுடைய வல்லமையும் பெயர் பிரஸ்தாபமும் அதிகமாகி இருக்கிறதுனால தான் பாருங்க, முதல் ராஜாவுக்கு தலையில கிரீடம் வைக்கப்பட்டது. அது எத்தனை கிலோ நமக்கு சொல்லலை. ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜாவாய் 2-3 முறை மக்கள் மத்தியில் அங்கீகரிக்கப்பட்டு கிரீடம் வைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜாவாய் ஏற்படுத்தி இருந்தாலும் இந்த இடத்துல பாருங்க, சாலமோன் பிறந்த பிற்பாடு அவன் பாருங்க அந்த பட்டணத்தை, ராஃபா பட்டணத்தை பிடித்ததுனால அவனுக்கு மறுபடியும் ஒரு அங்கீகாரம் கிடைத்தது, பெயர் பிரஸ்தாபம் கிடைத்தது. அவனுக்கு பெரிய கிரீடத்தை கர்த்தர் கொடுத்தாராம். அவனை எடுத்துக்கொண்டான், ஆனாலும் கர்த்தர் அதுக்கு வழிவகை செய்து கொடுத்தார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் இதுவரை நடத்தி வந்த பெயர் பிரஸ்தாபத்தை காட்டிலும் பாருங்க, நமக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினபடி 1000 மடங்கு நம்மை ஆசீர்வதிக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. சங்கீதம் 21:3 நம்ம வாசிக்கும் போது, சங்கீதம் 21:3 வாசிங்களேன். உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். போதும். பாருங்க, சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த சங்கீதத்தை எழுதும் போது என்ன சொல்றாரு? நீங்க அந்த ராஜாவை பற்றி ஒரு வசனமா சொல்லி கொண்டு வரும்போது 3ஆம் வசனத்துல சொன்னாரு, உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவன் சிரசில் பொற்கிரீடத்தை தரிக்கிறீராம். பாருங்க, அவருக்கு இந்த உலகத்தில் உள்ள கிரீடங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு போனாலும் கர்த்தர் ராஜா என் தலையில ஒரு கிரீடத்தை வைப்பாரானால் அது என்றைக்கும் அழியாததாய் வீற்றிருக்கும் என்று சொல்லி பாருங்க, அதை எப்படி கேட்கிறார்? உத்தம இருதயத்தோடு நீர் உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு ராஜாவின் சிரசில் பொற்கிரீடத்தை வைக்க வேண்டும் என்று சொல்லி சங்கீதக்காரனுக்கு ஒரு ஆசையோடு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும், இந்த உலகத்துள்ள பொன்னால செய்யப்பட்ட கிரீடமா இருக்கலாம், மற்ற உலோகங்களால் செய்யப்பட்ட கிரீடமா இருக்கலாம், எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் அழியாமல் நித்திய ஜீவனுடைய ஒரு கிரீடம் வேணுமானால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம தலை மேல வைத்தால் மாத்திரமே அது அழியாததா என்றைக்கும் நிலை நிற்கிறதாக மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, முதலாவது பார்த்தோம், ஒரு அரசாட்சி செய்ய வேண்டுமானால், ஒரு ராஜ்யத்தை ஆள வேண்டுமானால் கிரீடம் வேணும். 2வது, கிரீடம் இருந்தாலும் அவர்களுடைய பெயர் பிரஸ்தாபம் இல்லைன்னா அவங்களுடைய வல்லமை அதிகரிக்கப்பட, இல்லை அவங்களுடைய மேன்மை அதிகரிக்கப்பட அவங்களுக்கு கிரீடம் வேணும். 3வது நம்ம வாசிக்கலாம், எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் வாசிக்கலாமா? எஸ்தர் எழுதின சரித்திர புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். ராஜஸ்திரீயாகிய வஸ்தியும் ராஜாவாகிய அகஸ்வேருவின் அரண்மனையிலே ஸ்திரீகளுக்கு ஒரு விருந்து செய்தாள். 7ஆம் நாளிலே ராஜா திராட்சரசத்தினால் களிப்பாய் இருக்கும்போது மகாரூபவதியாயிருந்த ராஜஸ்திரீயாகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி ராஜகிரீடம் தரிப்பிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்று. போதும். பாருங்க, இந்த 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் வாசிக்கும் போது ராஜா பெரிய விருந்து பண்றாரு. அப்ப என்ன பண்றாரு? தன்னுடைய மனைவியோடைய அந்த சௌந்தரியத்தையும் அழகையும் காட்ட வேண்டும் என்று சொல்லி ராஜா ஸ்திரியை வர சொல்ல, ராஜ கிரீடம் வைக்கப்பட்டவர்களாய். பாருங்க, ஒரு ராஜாவினுடைய மனைவி அழகாய் தெரிய வேண்டுமானால் என்ன வேணும்? ராஜ கிரீடம் வேணும். அப்போ தான் அங்கீகரிப்பாங்க மற்றொரு முன்பாய். எப்படி ஒரு ராஜாங்கத்தை ஆள வேண்டுமானால் கிரீடம் வேணுமோ, அவர்களுக்கு பெயர் பிரஸ்தாபம் வேண்டுமானால் கிரீடம் வேணுமோ, அதே மாதிரி ஒரு ராஜாவினுடைய மனைவியாய் இருக்க தகுதியாக இருப்பதற்கு அவருக்கு தலையில ராஜ கிரீடம் வேணும். அதனால தான் பாருங்க, அது வைத்தாதான் அழகாகவும் தெரிவாங்களா. அந்த 10ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, 7ஆம் நாளிலே ராஜா திராட்சரசத்தினால் களிப்பாய் இருக்கும்போது மகாரூபோதியாக இருந்த ராஜஸ்திரியாகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுகளுக்கும் காண்பிக்கும்படி ராஜா கிரீடம் தரிக்கப்பட்டவளாக அழைக்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு கட்டளை கொடுக்கிறார். பாருங்க, மகா சௌந்தரியமா இருந்தாலும்
அழகா இருந்தாலும் எல்லாருக்கும் முன்பாக ராஜாவின் மணவாட்டி என்று சொல்லி காண்பிக்க வேண்டுமானால் அவர்கள் தலையில ஒரு கிரீடம் வைக்கப்பட்டவர்களாய் மாற வேண்டும். ராஜ கிரீடம் கொடுக்கப்பட வேண்டும். இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தியாகத்தில் வரும்போது மணவாட்டியாய் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாக இருக்கிற திருச்சபையாய் நம்மை மாற்றியிருக்கிறாரே. நம்ம தலையில ராஜ கிரீடம் இருக்கும்போது தான் அவர் மணவாளன் வரும்போது மணவாட்டியாய் நம்ம அந்த கல்யாண விருந்துல பங்கு கொள்ள முடியும் என்பதையும் கர்த்தருடைய வேதத்தில் தான் நம்ம பார்க்கிறோம். அதற்கு நீங்களும் நானும் தகுதி இல்லாமல் இருந்த நம்மையும் கர்த்தர் வேறு பிரித்து எடுத்து அழைத்து நம்மை பரிசுத்தப்படுத்தி அபிஷேகப்படுத்தி ராஜாக்களும் ஆசாரியர்களும் நம்மை மாற்றினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது யுகம் யுகமாய் கர்த்தருக்கு என்று மணவாட்டியாய் நாம் தேவ சமூகத்தில் வீற்றிருக்கும்படியாய் அந்த ராஜ கிரீடத்தை நம்ம தலையில வைக்க அவர் சித்தமுள்ளவராய் கருசனை உள்ளவராயும் இரக்கமுள்ளவராயும் நம்ம மேல் அன்பு வைத்ததனால் மாத்திரமே நமக்கு அந்த ராஜ கிரீடத்தை கொடுக்கிறார். பாருங்க, இந்த வஸ்தி பாருங்க, ஒரே ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால அவர் தலையிலிருந்து ராஜா கிரீடம் மாற்றப்பட்டது. அதன் பிற்பாடு அவர் ராஜாவின் மனைவி என்று சொல்லி எங்கேயுமே சொல்லவும் முடியாது. எல்லாரும் நம்ம சரித்திரம் தெரிந்தவர்கள் தான் வாசித்திருப்போம். அதே எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, எஸ்தர் எழுதின சரித்திர புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினாள். போது பாருங்க, ராஜா என்ன பண்றாரு? எல்லா ஸ்திரீகளை காட்டிலும் எஸ்தர் மேல சிநேகமா இருந்தாராம். எப்படி அந்த சிநேகம் தெய்வம் கிடைத்தது? தேவ சித்தம் நிறைவேற்றப்படும்படியாய், தேவ திட்டம் நிறைவேற்றப்படும்படியாய் ராஜஸ்திரியாய் அந்த இடத்துல தெரிந்தெடுக்க பாருங்க, கர்த்தர் எஸ்தர் மூலமாய் தேவ திட்டத்தை நிறைவேற்ற பண்ணினார். நிறைவேற்ற வேண்டுமானால் முதலாவது மனுஷனுடைய கண்களை தயவு கிடைக்க பண்ண கர்த்தர் எஸ்தர் மேலே இரக்கமும் கருணையும் காட்ட வேண்டுமானால் கர்த்தருடைய தயவு அந்த இடத்துல வெளிப்பட்டது. பாருங்க, ராஜாவின் கண்களில் தயவு கிடைக்க பண்ண கர்த்தர் அவன் மேலே பாருங்க எல்லா ஸ்திரீகளை காட்டிலும் எஸ்தர் மேலே அன்பு வைத்தானா. எஸ்தர் யாருன்னு தெரியாது, எஸ்தர் குலம் என்னன்னு தெரியாது, அவருடைய பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியாது. ஆனால் தேவ சித்தம் நம்ம மூலம் நிறைவேற்றப்படும் போது நம்ம யாரா வேணா இருக்கலாம், நம்ம பின்புலம் தெரியாதவர்களாக இருக்கலாம், நம்ம அப்பா அம்மா யாருன்னு கூட மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தேவ திட்டம் நம்ம மூலம் நிறைவேற்றப்படும் போது நம்ம தலையில ராஜ கிரீடம் வைக்கதை உலகம் காணும். நாம் கர்த்தருடைய, அதாவது தேவனுடைய ராஜாவின் மனையாட்டியாய் நம்ம வீற்றிருக்கிறதே உலகத்தில் உள்ள கண்களும் அந்நிய கண்களும் காணும். பாருங்க, எஸ்தர் ராஜாத்தியாய் மணிமுடி சூட்டும் போது உலகத்தில் உள்ள கண்கள் எல்லாம் கண்டது. பார்வோன் அந்த அரண்மனையிலிருந்து எல்லாருடைய கண்களும் கண்டது. ஆனால் யாருக்கும் அவருடைய பின்புலமோ ஒன்றுமே தெரியாது. தேவ சித்தமும் திட்டமும் பரிபூரணமாய் நிறைவேற்றப்பட்டதனால் பாருங்க, வஸ்தியை தள்ளி அதே இடத்துல ராஜஸ்திரியாய் பட்டத்து ராணியாய் அவருடைய முடிசூட்ட பண்ணினார். பாருங்க, மறுபடியும் அங்கீகாரம், ஒரு ஆளுமை அவர் கையில் கொடுத்தார். அது எதற்கு என்று சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். எஸ்தர் சரித்திர புஸ்தகம் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து கொள்ளுங்க. தெரியாதவங்க, இஸ்ரவேல் ஜனங்களே அழிவுக்கு நேர விலக்கி பாதுகாக்கும்படியாய், ஜனங்களுக்கு விரோதமாக இருக்கிற எதிரியானவர்களை வீழ்த்தும்படியாய் கர்த்தர் எஸ்தர் ராஜாத்தியை கொண்டு அந்த இடத்துல தேவ திட்டத்தை நிறைவேற்ற பண்ணினார். ஆனால் நிறைவேற்ற கர்த்தருக்கு போதுமானதாய் பாருங்க, நம்முடைய அழகு வெளிப்பட, இல்லைனா ராஜா ஸ்திரீக்குள் அழகு வெளிப்பட, ராஜாவின் மணவாட்டி என்கிற ஒரு அந்தஸ்தானத்தை பெற வேண்டுமானால் அவர் தலையில கிரீடம் வைக்கப்பட்டவளாக காணப்பட வேண்டும். இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய மணவாட்டியாய் நம்ம காணப்பட வேண்டுமானால் நம்முடைய தலையிலும் கிரீடம் சூட்டப்பட்டவர்களாய் நம்ம மாற வேண்டும். அல்லேலூயா. நம்ம தெல்ல கர்த்தர் ஆல்ரெடி கிரீடம் சூட்டி இருக்கிறார். நீங்களும் நானும் உடன்படிக்கையில் இணைக்கப்பட்டிருக்கிறோம் தானே? தேவ சமூகத்தில் உடன்படிக்கையில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஞானஸ்தானம் மூலமாய் கர்த்தருடைய சமூகத்தில் உடன்படிக்கையில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நம்ம தலையில் ஆல்ரெடி கிரீடத்தை வச்சிருக்கிறார். நாம் அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம அடுத்த வசனத்தில் வாசிக்கும் போது எரேமியால ஒரு வசனம் இருக்கின்றன. அவர் தலையிலிருந்த கிரீடத்தை பிடுங்கி போடவும் அவர் போதுமானவராக இருக்கிறாராம். அது பிடுங்கி அதை மிதிச்சு போடுவாராம். நாம் உண்மையாய் தேவ சமூகத்தில் காத்திருந்து அந்த கிரீடத்துக்கு உகந்தவர்களாய் மாறும்போது, இங்கே எப்படி வஸ்தியினுடைய ராஜாஸ்திரியினுடைய தலையிலிருந்து கிரீடம் பிடுங்கப்பட்டதோ கீழ்ப்படியாமை நிமித்தமாய் நம்ம தலையிலிருந்து பிடுங்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் நீங்களும் நானும் நடந்த வந்த பாதைகளை யோசித்து பாருங்க. எத்தனை முறை நம்முடைய தேவனை துக்கப்படுத்தி இருப்போம், எத்தனை முறை நம்ம வழியிலிருந்து விலகி போயிருப்போம், எத்தனை முறை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போயிருப்போம். ஆனால் இன்றைக்கும் கர்த்தர் கிருபையினால என்னுடைய தலையிலிருந்து அவர் கிரீடத்தை உருவாமல் இருக்கிறனால தான் இன்றைக்கு நம் தேவ சமூகத்தில் காத்திருந்து நம்ம ஜெபித்து, ஆண்டவரே எங்களை மன்னித்துக் கொள்ளுங்க என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்து மறுபடியும் ஒப்புரவாகிறோம். ஆனால் முடிவு பரியந்த நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படுவார். முடிவு பரியந்த ஒருவேளை மரணமோ வருகை எது வந்தாலும் அப்பாவின் வீட்டில் நம்ம இருக்க எடுத்துக்கொள்ளப்படும் போது நம் தலையில கிரீடம் உள்ளவர்களாய் நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கொண்டே இருப்போம். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும் போது முடிவில் நித்திய ராஜ்யத்தில் நம்ம கிரீடம் சூட்டப்பட்டவர்களாய் பங்கு பெற கர்த்தர் போதுமானவராய் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
பாருங்க யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ஒரே வசனம் தான். யாத்திராகமம் 29:6 வாசிங்க. யாத்திராகமம் 29:6. அவன் தலையிலே பாகையையும் வைத்து பரிசுத்த கிரீடத்தை பாகையின் மேல் தரித்து போதும். அபிஷேக தைலத்தை எடுத்து அவன் தலையின் மேல் வாத்து அவனை அபிஷேகம் பண்ணுவாயாக. ஏன்னா பாருங்க, கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதிக்கும்படியாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஆசாரியனுடைய தலையில கிரீடம் சூட்டப்பட்டது. அவன் மாத்திரம்தான் மகாபரிசு ஸ்தலத்தில் போக முடியும். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்மை இந்த நாட்களில் மகாபரிசு ஸ்தலத்தில் கடந்து வரும்படியாய் திரைச்சிலையை மேலிருந்து 2 கிழித்தாரே, சிலுவையிலே மரண பரியந்தம் அவர் பாருங்க மரணத்தின் தருவாயில் இருக்கும்போது, ஜீவனை விடும்போது நீங்களும் நானும் மகாபரிசுத்த ஸ்தலத்தில் சென்று அந்த கிருபையின் ஆசனத்தை நாம் காணும்படியாய் திரைச்சிலை 2 மேலிருந்து கீழாய் கிழிந்தது. எதற்கென்றால் நீங்களும் நானும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் தேவனை ஆராதிக்கும்படியான அபிஷேக தைலத்தை நம்ம மேல தந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்துல அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியனாய் இருந்தாலும் அவன் தலையில பரிசுத்த கிரீடம் சூட்டப்பட்டிருந்தால் மாத்திரமே மகாபரிசு ஸ்தலத்தின் அகத்தில் கடந்து செல்ல முடியும். ஆனா உங்களுக்கும் எனக்கும் அவ்வகையான பாக்கியத்தை கர்த்தர் இந்த நாட்கள் அபிஷேகம் மூலமாய் தந்திருக்கிறார். லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, ராஜா ஆசாரியனை அபிஷேகம் பண்ணினது தேவனுடைய அபிஷேக தைலம் என்னும் கிரீடமாய் இருந்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொன்னது போல, கடைசி நாள் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுவேன் என்று சொன்னாரே. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை உங்களுக்கும் எனக்கும் அவர் நிறைவாய் தந்ததுனாலதான் நாம இன்றைக்கும் தேவ சமூகத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கர்த்தரை ஆராதிக்கும்படியான பாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை தட்டி பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிறைய ஆண்டவரே, எங்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே உம்மை ஆராதிக்கும்படியாய் பரிசுத்தம் என்னும் தைலத்தினால ஆண்டவரே எங்களை அபிஷேகம் பண்ணினதுக்காக உமக்கு நன்றி. பாருங்க, ஒரு ஆரோன் தேவ சமூகத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போய் இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவும் தேவனிடத்துல பரிந்து பேசும்படியாய் அவன் தலையில ஒரு கிரீடம் தேவைப்பட்டது. இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தரை நம்மை ஆராதிக்க கர்த்தர் ஆல்ரெடி நமக்கு கிரீடத்தை தந்திருக்கிறார். பரிசுத்தாவின் அபிஷேகமாகிய தைலத்துமாகிய கிரீடத்தை பாருங்க. அந்த லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் விவரணமாய் சொல்கிறது, பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலம் ஆக்காமலும் இருப்பானாக. அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் தலைமையில் இருக்கிறதே நான் கர்த்தர். பாருங்க, தேவனுடைய அபிஷேக தைலம் ஆகிய கிரீடம் அவன் தலையில கொடுக்கப்பட்டதுனால அவன் தேவ சமூகத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி பரிசுத்தமாய் பரிசுத்தன் மேல பரிசுத்தமாய் ஜனங்களுடைய பாவங்கள் நிமித்தம் ஜனங்களுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர்கள் பரிசுத்தமாக்கப்படும்படியாகவும் தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தராய் ஒரு ராஜாவின் முன்பாய் நிற்கும்படியான ஒரு மத்தியஸ்தராய் ஒரு பரிசுத்த ஆசாரியனை கர்த்தர் தெரிந்தெடுத்து அவனுக்கு அபிஷேக தைலத்தை கொடுத்து ஒரு ஆசாரிய கிரீடத்தை வைக்கும் போது அவன் அதற்கு பாருங்க மத்தியஸ்தனாய் மாறுவது போல இன்றைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் தகுதியாய் தெரிந்தெடுத்து வேறு பிரித்து நம்ம தலையில தந்த கிரீடம் எதிர்கண்டால் உலகத்துல வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஏராளமான ஜனங்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறாங்க, நாசத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறாங்க. பாருங்க, அதனாலதான் நம்ம தேசத்துக்காகவும் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கும்படியான காரியங்களை வைத்திருக்கிறோம். பாருங்க, நம்ம அதுக்காக தான் தேர்தலுக்காக கூட நம்ம உபவாச ஜெபம் வைத்திருக்கோம். எதுக்காக? தேவ சமூகத்தில் நம்ம மத்தியஸ்தலாய் நின்று ஜெபிக்கும்படியாய். பாருங்க, தேவ அழிந்து போகிற ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும்படியாகவும் ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் கர்த்தருடைய வருகைக்கு நேராக ஆயத்தமாக்கப்பட நாம ஜெபிக்க வேண்டியது நம்ம மேல விழுந்த கடமை. ஏன்னா உங்களையும் என்னையும் அபிஷேகம் பண்ணின கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருக்கிறது. அவருடைய பரிசுத்த கிரீடம் நம்ம மேல வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா! நம்ம கிரீடம் எதற்காக என்று சொல்லி பார்த்தோம். முதலாவது ராஜாங்கம் பண்ண, இல்லைன்னா ஒரு அரசாட்சி பண்ண. ரெண்டாவது அவருடைய மதிப்பும் அந்தஸ்தும் உயரும்படியாய். மூன்றாவது மனவாட்டிக்குடைய அலங்காரம் வெளிப்பட, இல்லைன்னா மனவாட்டி என்கிற ஒரு அங்கீகாரம் பெறும்படியாய். நாலாவது கர்த்தருடைய சமூகத்தில் உலக ஜனங்களுக்காகவும் தேவனுடைய ஜனங்களுக்காகவும் மத்தியஸ்தனாய் ஒரு தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் கிருபாசனத்தின் அருகில சென்று மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கடந்து செல்லும்படியாய் கர்த்தர் ஒரு ராஜ கிரீடத்தை தந்திருக்கிறார். பாருங்க, 4 காரியங்கள் நம்ம பார்த்தோம். வேறு என்னெல்லாம் கிரீடங்கள் இருக்கின்றன, கர்த்தர் என்னென்ன கிரீடங்கள்லாம் வைத்திருக்கார் என்று சொல்லி பார்க்கும்போது யோபு 31ஆம் அதிகாரம் ஒரு கொஞ்சம் கிரீடங்கள், எனக்கு நேரம் குறைவாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கிரீடங்கள் மாத்திரம் சொல்லிட்டு நம்ம அடுத்த பகுதி நேரம் கடந்து செல்லலாம். யாருக்கு நம்ம கிரீடம் பெற என்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்த்து நம்ம காரியத்தை செய்தியை முடிக்கலாம். யோபு 31ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் 36ஆம் வசனமும், என் வழக்கை கேட்கிறவன் இருந்தால் நலமாயிருக்கும்,
இதோ சர்வ வல்லவர் எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் எதிராளி என் வழக்கை எழுதி கொடுக்கவும் எனக்கு விருப்பம் உண்டு. அதை நான் என் தோளின் மேல் வைத்து எனக்கு கிரீடமாக தரித்து கொள்வேனே. ஒருக்கா கூட வாசிங்களேன். 36 மட்டும் 35 வாசிருங்க. என் வழக்கை கேட்கிறவன் ஒருவன் இருந்தாயிருக்கும். இதோ சர்வ வல்லவர் எனக்கு உத்தரவு அருளி செய்யவும் என் எதிராளி தன் வழக்கை எழுதி கொடுக்கவும் எனக்கு விருப்பம் உண்டு. அதை நான் என் தோளின் மேல் வைத்து எனக்கு கிரீடமாக தரித்து கொள்வேனே. பாருங்க எத்தனை பேருக்கு இந்த சூழலம் அமைஞ்சிருக்கணும் தெரியல. தன்னுடைய வழக்கை இல்லைன்னா எனக்கு நடக்க வேண்டிய காரியங்களை நான் யாருக்கிட்டையா சொல்லணும், இல்லை அவங்க எனக்காக அந்த வழக்கை எடுத்து நடத்தணும்னு சொல்லி, இல்லைன்னா அந்த காரியங்களை எனக்காக கேட்க வேண்டும், இல்லை அவங்க எனக்காக இந்த காரியங்கள்லாம் செய்யணும், என் எதிராளிகளுக்கு விரோதமாய் உள்ள காரியங்களை எடுத்து நடத்தணும்னு சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கும் போது யோபு புஸ்தகத்தில் அவர் எழுதுறாரு பாருங்க, என் வழக்கை கேட்கிறவன் ஒருவன் இருந்தால் நலமாயிருக்கும். இதோ சர்வ வல்லவர் எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் எதிராளி தன் வழக்கை எழுதி கொடுக்கவும் எனக்கு விருப்பம் உண்டு. அதை நான் என் தோளின் மேல் வைத்து எனக்கு கிரீடமாக தரித்துக் கொள்வேன். ஒருவேளை எதிராளி அது அவருக்கு விரோதமாய் வழக்கு எழுதியிருந்தாலும் அவருக்கு தெரியும், நான் கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் முத்தமுள்ளவனுமாய் இருக்கிறேன். என்னுடைய வழக்கை எழுதி கொடுப்பாங்களே ஆனால் அது என் தலைக்கு கிரீடமாயிருக்கும் என்று சொல்லி. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், நம்முடைய வழக்கை நம்ம எடுத்து பார்க்கும்போது அது நமக்கு கிரீடமாயிருக்கும் என்று சொல்லி. நம்ம உத்தமனாய் நடக்கும்போது யோபு தருவாங்க, தேவனுக்கு முன்பாக உத்தமனும் சன்மார்க்கனுமாய் இருந்தானா பாருங்க, அவனுடைய வழக்கை எழுதி எடுக்கும்போது அது அவனுக்கு கிரீடமாய் மாற்ற கர்த்தர் போதுமானவராக இருந்தார். பாருங்க, இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவ சமூகத்தில் இருந்து நம்ம செபிக்கிறதும் துதிக்கிறதும் நாம் அவருக்கு முன்பாய் நாம் எப்படி நிற்கிறோம் என்று சொல்லி நம்முடைய வழக்கை எடுத்து நடத்துகிற ராஜாவின் இடத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் வலது பார்சத்திலிருந்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறாரே, அவர் நமக்கு கிரீடமாய் மாறினதனால் மாத்திரமே. ஒருவேளை யோபு சன்மார்க்கனும் உத்தமனுமாய் வாழ்ந்ததுனால அவன் தைரியமாய் சொல்ல முடியும், எனக்கு வழக்கு எடுத்து நடத்துறவர்கள் எனக்கு கிரீடமா இருக்கலாம். ஆனா நீங்களும் நானும் தேவ சமூகத்துக்கு முன்பாய் பாருங்க, நம்ம நிற்கும் போது நமக்காக வழக்காடுகிற ஒரு நல்ல தகப்பனுடைய இருதயம் உள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறதுனால் அவர் நமக்கு கிரீடமாய், நம்ம தலையின் மேல் வைக்கிற கிரீடமாய் மாறி நம்முடைய வழக்கை எல்லாம் நிர்மூலமாக்கி நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலை தந்து நம்மை பரிசுத்தவானாய் மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 பேதுரு 5 அதிகாரம் 4 வசனம். 1 பேதுரு 5 அதிகாரம் 4 வசனம். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, முதலாவது நம்ம பார்த்தோம் வழக்கை விசாரிக்கிறவர் நமக்கு கிரீடமா இருக்கிறாங்க. 2வது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை கர்த்தர் நமக்கு தர போதுமானவராக இருக்கிறார். அடுத்து யாக்கோபு 1 அதிகாரம் 12 வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கிய பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். பாருங்க, முதலாவது பார்த்தோம் மகிமையுள்ள வாடாத கிரீடம். அப்படிதானே? இந்த உலகத்தில் உள்ள அரசியல்வாதிகளா இருக்கலாம், இல்லைன்னா இப்போ நிறைய பேர் இந்தியனுடைய கல்ச்சர் படி நிறைய பேர் தங்களுடைய தலையில திருமணத்தை நன்று கிரீடம் வைக்கிறாங்கல்ல, மாலை போடுறாங்க. அது எல்லாமே என்ன ஆகும்? வாடி போயிடும். ஆனால் உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் தருகிற மகிமையுள்ள வாடாத கிரீடம் அது வாடவே வாடாதுங்க. அதை நான் முதல்ல சொன்னேன், இந்த உலகத்துள்ள கிரீடங்கள் உலகத்தால் செய்யப்பட்டதா இருக்கலாம், அது இந்த உலகத்தோட அழிந்து போயிடும். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தருகிற கர்த்தருடைய கிரீடம் அது என்ன? நம்ம மகிமையுள்ள வாடாத கிரீடம் தருகிறாராம். 2வது நம்ம பார்க்கும்போது அந்த யாக்கோபு 1 அதிகாரம் 12 வசனமும் எழுதுறவங்க எழுதி கொள்ளுங்க, வெளிப்படுத்தல் 2 அதிகாரம் 10 வசனமும் அவர் ஜீவ கிரீடத்தை நமக்கு தருகிறாராம். ஜீவ கிரீடத்தை ஒருவனும் நம்ம இடத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாதுங்க. இந்த உலகத்தில் ஒருவேளை அது உலகத்தால் செய்யப்பட்ட கிரீடமாக இருக்கலாம். தாவீது ராஜா எப்படி ராஃபாவின் ராஜாவினிடத்தில் பிடுங்கி கொண்டானோ அதுபோல நமக்கு உலகமான கிரீடங்கள் கொடுக்கப்பட்டிருக்குமானால் அது கைமாற்றப்படலாம், கைமாறலாம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தந்திருக்கிற ஜீவ கிரீடத்தை அது நம்மிடத்திலிருந்து ஒருவனாலும் பறித்து கொள்ள முடியாது. அந்த ஒரு நம்பிக்கையோடு தான் பாருங்க, இந்த எபிரேயர் எழுதின நிருபத்திலையும் யாக்கோபு நிருபத்திலையும் வெளிப்படுத்தின எழுதின தீர்க்க தரிசன புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை ஊழியர்கள் மூலமாய் உங்களுக்கும் எனக்கும் அவர் ஜீவனுள்ள கிரீடத்தை தர போதுமானவராக இருக்கிறார் என்று சொல்லி 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 8 வசனத்தில் வாசிக்கும் போது 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 8 வசனம். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர்
பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு விசுவாசம் உண்டு? பாருங்க, பவுல் எழுதும்போது சொல்றாரு, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாய் கர்த்தர் அந்நாளில் எனக்கு அதை தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருளுவாராம். பவுல் பாருங்க, தேவனுக்காக வைராக்கியமாய் நின்று தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கும் போது இந்த வசனத்தை எழுதுறாரு. அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை தந்துட்டு போறாரு, எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னத்தை விரும்புகிற எல்லாவருக்கும் அவர் இந்த ஜீவ கிரீடத்தை பாருங்க, நீதியான கிரீடத்தையும் மகிமையான கிரீடத்தையும் நித்திய கிரீடத்தையும் அவர் நமக்கு தர போதுமானவராக இருக்கிறார் என்று சொல்லி அவர் ஒரு விசுவாசத்துடன் எழுதுறாரு. அவர் எனக்கு மாத்திரமல்ல, இந்த நீதியின் கிரீடத்தை அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் தந்தருள்வார் என்று சொல்லி இந்த உலகத்தினுடைய ஓட்டத்தை முடித்து நாம் தேவ சமூகத்தில் கடந்து செல்லும் போது அவர் நீதியின் கிரீடத்தை நம்ம தலையில தரிப்பிக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, 1 தெசலோனிக்கர் 2:19 1 தெசலோனிக்கர் 2:19 நம்ம எழுதியிருக்கிறது. எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவோ அப்படி இருப்பீர்கள். பாருங்க, தெசலோனிக்கே சபைக்கு பவுல் எழுதும்போது சொல்றாரு, எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷம் மகிழ்ச்சியுமான கிரீடங்கள் யார்? விசுவாச ஜனங்களே, நீங்க தான் நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது சந்தோஷம் மகிழ்ச்சியுமான கிரீடங்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி நீங்களும் தைரியமாய் சொல்ல. நம்ம திருச்சபை முழுவதும் ஒருவர் மாறி சொல்ல முடியும். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் எல்லாருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நித்தியமான கிரீடமாய் ஒருவருக்கொருவர் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் காணப்படுவோம் என்று சொல்லி பாருங்க, பவுல் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினார். அது என்றைக்கும் உண்மை உள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருக்கு ஒரு மகிழ்ச்சியின் சந்தோஷம், மகிமையாய் நித்திய காலமாய் சந்தோஷமான வீட்டில் பிரவேசிக்கும் போது அவர் நீதியின் கிரீடத்தை தருவார், அவர் மகிழ்ச்சியின் கிரீடத்தை தருவாராம். பிலிப்பியர் 4:1. பிலிப்பியர் 4:1. ஆதலால் எங்களுக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். போது பாருங்க, இதுல சந்தோஷமான கிரீடத்தை நமக்கு தர கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். எரேமியா 13:18. நீங்கள் ராஜாவையும் ராஜாத்தையும் நோக்கி தாழ்ந்து வந்து உட்கார்ந்திருங்கள், உங்கள் சிரசின் சிங்காரமாகிய உங்கள் மகிமையின் கிரீடம் விழுந்தது என்று சொல்லுங்கள். பாருங்க, மகிமையான கிரீடத்தையும் கர்த்தர் நமக்கு தர போதுமானவராக இருக்கிறார். நம்ம முதல்ல பார்த்த மகிமையுள்ள வாடாத கிரீடம், 2வது ஜீவ கிரீடம், 3வது நீதியின் கிரீடம், 4வது மகிழ்ச்சியின் கிரீடம், 5வது சந்தோஷமான கிரீடம், 6வது மகிமையின் கிரீடம், 7வது பார்ப்போமானால் 1 கொரிந்தியர் 9:25 வாசிக்கும் போது அவர் அழிவில்லாத கிரீடத்தை கர்த்தர் தருகிறாரா. 1 கொரிந்தியர் 9:25. பந்தயத்திற்கு போராடுகிற யாவருக்கும் வாசிங்க. பந்தயத்திற்கு போராடுகிற யாவருக்கும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம். பாருங்க, இந்த உலகத்துல ஜோயல் போல்ட் நினைக்கிறேன், ஒரு நான் இதை வாசிச்சேன். அவங்க அழிவுள்ள கிரீடத்துக்காக ஒரு ஒலிம்பிக்காக இருக்கலாம், இல்லைனா மராத்தானா இருக்கலாம், அவங்க நாடுகள் நடத்துகிற பந்தயங்களாக இருக்கலாம். இத்தனை ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவங்க போய் ஓடி ஒரு கிரீடத்தை பெறுறாங்க இல்லையா? அது எதற்காக? அவங்களுடைய நம்பிக்கை ஏறெடுக்கப்படும்படியாய், இல்லை அவங்களுடைய பெயர் பிரஸ்தாபத்துக்காக. அந்த ஜோயல் போல்ட் நடத்துகிற அந்த சகோதரனுடைய நீங்கள் பார்க்கும்போது அவர் தான் வேர்ல்டு ரெக்கார்டு வச்சாராம். அதுக்கப்புறம் யாருமே ஜெயிக்கலை. என்ன பண்ணிட்டாங்க? குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் அவர் போதைப் பொருள் பயன்படுத்தினால தான் அவர் வேகமாய் ஓட முடியுதுன்னு சொல்லி அவர் கையில் கிரீடத்தை பறித்து கொண்டாங்க. அவருடைய பெயர் மாற்றப்பட்டு போனது. இந்த உலகத்தில் ஓடுகிற, இல்லை ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்கிற, இல்லை ஏதாவது ஒரு காரியங்களை செய்கிறவங்க ஒரு பந்தய பொருளுக்காக அந்த கிரீடத்துக்காக ஓடுகிறாங்க. அது எல்லாம் அழிவுள்ளதாக தான் மாறும். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தகப்பனுடைய பாதையில் நம்ம ஓடும்போது அவர் நித்திய ஜீவனை அழிவில்லாத கிரீடத்தை கர்த்தர் நமக்கு தரப்போதுமானவராக இருக்கிறார். நமக்கு நியமிக்கப்பட்ட பாதையில் பொறுமையோடு ஓடும்போது முடிவிலே கர்த்தருடைய ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிக்கும் போது அழிவில்லாத கிரீடத்தை கர்த்தர் நமக்கு தர சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் தாருங்க, கொரிந்தியருக்கு எழுதும் போது பவுல் நம்ம எழுதுகிறார். அந்த 1
Corinthians 9:25 நான் மறுபடியும் வாசிக்கிறேன். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். பாருங்க, நாம் அழிவில்லாத கிரீடத்தை பெற வேண்டுமானால், அழிவுள்ள கிரீடத்தை பெற வேண்டுமானால், அப்படிப்பட்ட ஒரு அந்த பந்தயத்துக்கு கலந்து கொள்கிற ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இச்சையடக்கம் இருக்கின்றனோ அதை காட்டிலும் அழிவில்லாத நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியான, அழிவில்லாத வாடாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பாருங்க, அந்த பவுல் அந்த கொரிந்திய சபைக்கு எழுதுனது போல நாம் பொறுமையுடையவர்களாய் தேவனுக்கு பரிசுத்தமுள்ள இதயத்தோடு காத்திருப்போமே. ஆனால் நம்ம பந்தயத்தை முடிக்கும் போது, நாம் ஓட்டத்தை முடிக்கும் போது அழிவில்லாத கிரீடம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கின்றன. அல்லேலூயா. பாருங்க, நீதிமொழிகள் 4:9. நீதிமொழிகள் 4:9. அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும், அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். பாருங்க, அது என்னன்னா, அவர் தலைக்கு வந்து அலங்காரமான கிரீடமும் மகிமையான கிரீடத்தை எதை மென்ஷன் பண்றாங்க? அது மேல அந்த 5ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. போதும். பாருங்க, ஞானத்தை சம்பாதிக்கணும், புத்தியை சம்பாதிக்கணும். அது நமக்கு எப்படி வெளிப்படும்? 9ஆம் வசனத்துல, அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும், அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். ஞானத்தையும் புத்தியும் சம்பாதிக்கும் போது அது நம்முடைய தலைக்கு அலங்காரமான கிரீடமாய் கர்த்தர் மாற்றி தருகிறார். ஞானம் நமக்கு யார், ஒருவேளை உலகத்தில் உள்ளவர்கள் ஞானம் என்று சொல்லி எதையோ தேடிக்கொண்டு கடந்து செல்லலாம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஞானமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ளவராய் ராஜாதி ராஜாவாய் நமக்காக ஞானம் உள்ளவராய் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறார். நாம கர்த்தரை ஞானமாய் ஏற்றுக்கொள்ளும் போது, நம்முடைய வாழ்க்கையில ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் போது அது மகிமை உள்ள கிரீடமாய் நித்தியமாய் அலங்காரமான முடியை கொடுப்பது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு நல்ல நம்பிக்கையும் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு சேர்க்கிற ஒரு முடிவில்லாத ஒரு அரசாட்சியில கலந்து கொள்ளும்படியாய் நமக்கான கிரீடத்தை கர்த்தர் தர போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 12:4. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள், லட்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியா இருக்கிறாள். பாருங்க, குணசாலியான ஸ்திரீ வந்து புருஷனுக்கு எப்படி இருக்கிறாங்களா? கிரீடமா இருக்கிறாங்களா? இன்னைக்கு நிறைய பேர் கிரீடமா இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. ஆனாலும் பரவாயில்ல, தேவ சமூகத்துல இணைக்கப்பட்ட நாம் எல்லாரும் கர்த்தர் கிரீடமாக தான் வச்சிருக்கிறார். புருஷனுக்கு மனைவி, மனைவிக்கு புருஷனையும் கர்த்தர் கிரீடமாக தான் தந்திருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களை நம்ம பார்க்கும்போது எப்பேற்பட்ட வாழ்க்கை நேராக கடந்து சென்று கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த நாட்கள் கூட உண்மையாய் நம்ம தேவனை சுதந்திரமாகவும் உண்மையாகவும் ஆராதிக்கும்படியாய் நமக்கு ஏற்ற துணையை கர்த்தர் தந்திருக்கிறாரே கிரீடமாய். அதற்கு நம்ம நன்றி செலுத்துகிறோமா? என்னைக்காவது ஆண்டவர் நீர் எனக்கு ஏற்ற துணையை தந்திருக்கிறீங்க, நல்ல கிரீடத்தை எனக்கு தந்திருக்கீங்கன்னு சொல்லி நன்றி சொல்லியிருக்கிறோமா? யோசித்து பாருங்க. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறாள், லட்சியை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியா இருக்கிறாளாம். பாருங்க, கர்த்தர் நமக்கு லட்சியம் உண்டாக்குகிற எலும்புருக்கியா உண்டாக்குற குடும்பத்தை நமக்கு தரலங்க. அவர் ஏற்ற துணையை தந்து மகிமையான கிரீடத்தையும் பாருங்க நமக்கு தந்து மற்றவர்கள் முன்பாக நம்ம ஆசீர்வாதமாய் நிற்கும்படியாய், மற்றவர்களுக்கு முன்பாக நம்ம சாட்சியை நிற்கும்படியான துணையை தான் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஒருவர் முன்பாக கூட வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் நம்மையும் மட்டும் நடத்தினாரே. பாருங்க, ஒருவேளை இன்னும் குணசாலியான ஸ்திரீக்கு காத்து கொண்டிருக்கலாம், நீங்க ஒரு நல்ல மணவாளனுக்கு காத்து கொண்டிருக்கலாம். தேவ சுத்தத்துக்கு ஒப்பு கொடுங்க, கர்த்தர் மகிமையான கிரீடத்தை உங்களுக்கு தர போதுமானவராய் இருக்கிறார். நீதிமொழிகள் 16:31. நீதிமொழிகள் 16:31. போதும். பாருங்க, நீதியின் வழியில் உண்டாகும் நரைமயிரானது மகிமையான கிரீடம். ஆனால் சில பேருக்கு நரைமயிர் வந்த உடனே அப்பா எனக்கு வயசாயிட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? அதை நமக்கு கிரீடமாய் கர்த்தர் தந்திருக்கிறாராம். ஆனால் அது எப்படி வந்திருக்கணும்? நீதியின் வழியில உண்டாயிருந்த மறையானது மகிமையின் கிரீடமாய் நமக்கு வெளிப்படுகிறது. நாம் தேவ சமூகத்தில் உண்மையாய் ஒப்பு கொடுக்கும் போது, இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்தினால நீதிமானாய் நம்மை மாற்றியிருக்கிறாரே. அவர் நம்மை நீதிமானாய் மாற்றும் போது நம்முடைய வாழ்க்கையும் அது நீதி உள்ளதாய் தான் மாறும். நம்ம ஒவ்வொரு நாட்களும் கர்த்தருடைய வார்த்தைக்குள் பிடிந்து நடக்கும்போது நீதி உள்ளவர்களாய் நிலை நிற்க கர்த்தருடைய வார்த்தை போதுமானதாய் நம்மை வழி நடத்தி கொண்டே இருக்கிறது. பாருங்க, எல்லா கிரீடத்தையும் காட்டிலும் பாருங்க இந்த கிரீடம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் ஈஸியா. மற்ற கிரீடங்கள்லாம் ஒருவேளை மனைவியோட கிரீடங்கள் நிறைய பேருக்கு தெரியலாம், சில ஆட்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்டை பற்றி எல்லாருக்கும் தெரியாதுல்ல. ஆனால் நம்ம மாத்திரம் தான் வெளியே ப்ரொடெக்ட் ஆகிருப்போம். நம்ம வேலை பார்க்குற ஸ்தலங்களாக இருக்கலாம். ஆனால் நரைமயிர் அப்படி இல்லை, நம்ம எங்கேயுமே மறைக்க முடியாது. தொப்பி வச்சுருந்தாலும் மறைக்கலாம், டை அடித்தாலும் கூட நரைமயிர் காமிச்சு கொடுத்துரும். பாருங்கள், நமக்கு கிரீடமாய் தந்த காரியங்கள் எல்லாமே நம்ம ஒன்றொன்றாய் பார்க்கும்போது தேவ நாம மகிமைக்காக கர்த்தர் நமக்கு கிரீடத்தை தந்திருக்கிறார். நீதிமொழிகள் 17:6 நம்ம பார்க்கும்போது பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம், பிள்ளைகள் மேன்மை அவர்கள் பிதாக்களே. பாருங்கள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள் நமக்கு கிரீடமாய் கர்த்தர் தந்திருக்கிறார்.
எத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதங்கள் இல்லை தெரியுமா? ஒரு தலைமுறைக்கு அப்புறம் அடுத்த தலைமுறை திருமணம் வேண்டாம் என்று சொல்லி, இல்லைன்னா வேற ஏதோ பாலியல் இச்சைகளுக்குள்ள மாற்றப்பட்டு பாருங்க அவலட்சமான காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்க இந்த நாட்களில் உங்களையும் என்னையும் அவர் குடும்பமாக இணைத்தது மாத்திரமல்ல, ஒவ்வொரு தலைமுறையும் கர்த்தருடைய வார்த்தை சொன்னது போல ஒரு தலைமுறை கர்த்தரை சேவிக்கும், அது தலைமுறையை கர்த்தரோட சந்ததி எனப்படும் சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினாரே. நம்முடைய பிள்ளைகளும் தேவனை ஆராதிக்கும்படியாய், நம்முடைய பிள்ளைகளும் தேவனை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு ஒரு கிரீடத்தை தந்திருக்கிறாரு. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நாங்கள் மகிமுள்ள வாடாத கிரீடத்தை பெரும்படியான வாக்குத்தத்தம் பண்ணினவர். இந்த உலகத்தில் உள்ள கிரீடங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள, எங்கள் தலைமுறைகளையும் உம்மை ஆராதிக்க, எங்கள் தலைமுறைகளுடைய கிரீடங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்ம மேலே விழுந்த கடமைங்க. நம்ம குடும்பங்களில் கூட, நம்ம சபையில் கூட நாங்கள் அன்னைக்கு கொஞ்சமாக ஜெபிக்க முடியாது. நாங்கள் யோசித்து பார்த்தோம், 10க்கும் மேற்பட்ட குடும்பங்களில் அடுத்த தலைமுறைக்காக இயங்கி கொண்டு இருக்கிறாங்க, ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிரசன்னம் இறங்குமே. ஆனால் உங்களுக்கு முன்பாக நிற்க நாங்களும் ஒரு சாட்சிகள் தான். எங்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்ததுனால் தான் மாத்திரமே எங்களுக்கு கிருபை கிடைத்தது. இன்னும் சகோதர சகோதரிக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் நிறைவேறணும். ஏன்னா கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நமக்கு பண்ணியிருக்கிறார்ல. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம், பிதாக்கள் மேன்மை அவர்கள் பிதாக்களே என்று சொல்லி பாருங்க, பிள்ளைகளுக்கு மேன்மையாகவும் கர்த்தர் நம்மை மாற்றிருக்கிறார், நமக்கு கிரீடமாகவும் கர்த்தர் தலைமுறைகளை தருகிறார். நாம தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். ஆண்டவரே, எங்களோட திருச்சபையின் குடும்பங்களில் ஒருவர் கூட ஆண்டவர் இந்த கிரீடங்கள் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஆண்டவர் பிள்ளைகள் ஆண்டவர் பிதாக்களுடைய மேன்மையாய் கர்த்தர் நீங்க மாற்றுங்க என்று சொல்லி நாம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஜெபங்களிலும் பாருங்க, நம்ம ஆலயமாய் கூடி இருக்கலாம், குழுவாய் ஜெபிக்கலாம். எங்க நீங்க ஜெபித்தாலும் பிள்ளைங்களுடைய தலைமுறைகளுக்காக நம்ம ஜெபிக்க வேணும். ஏன்னா சத்துருவினுடைய ஒரு திட்டமும் அதுவாக இருக்கிறது. பாருங்க, விசுவாச குடும்பங்களுடைய எண்ணிக்கையை வளர விடாமல் தடுக்கும்படியாய் சத்ருவானவன் போராடி கொண்டிருக்கிறான். ஏன்னா 3ல் 1 பங்கு விளை வைக்க வேண்டும் என்பது சொல்லி சத்ரு எவ்வகையா போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறான் தெரியுமா? நீங்க கடந்து வந்த யுத்த நாட்களில் யோசித்து பாருங்க, கொரோனா நாட்களில் யோசித்து பாருங்க, எத்தனையோ ஜனங்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறாங்க, யுத்தத்தினால மரித்து போய் கொண்டிருக்கிறாங்க. ஒரு கூட்டம் மலித்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணினவர். பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடமாய் கர்த்தர் தந்திருக்கிறாரே, அவர்களை வளர்க்கும்படியாய் மடியில் வைக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு பாக்கியம் தந்திருக்கிறாரே. எவ்வளவு நல்ல தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். நம்ம இன்னும் இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்ம மேல விழுந்த கடமையா இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்னும் நிறைய கிரீடங்கள் இருக்கு, நான் சொல்லிக்கொண்டே போவேன், என்னால் நேரம் பத்தாது. நான் சொன்னது மாத்திரம் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை கர்த்தர் தருவார், ஜீவ கிரீடத்தை கர்த்தர் தருவார், நீதியின் கிரீடத்தை தருவார், மகிழ்ச்சியின் கிரீடம், சந்தோஷத்தின் கிரீடம், மகிமையின் கிரீடம், அழிவில்லாத கிரீடத்தை நமக்கு தருவார், ஞானமாகிய மகிமையுள்ள கிரீடத்தை கர்த்தர் தருவார், குணசாலியாகிய ஸ்திரியை கர்த்தர் புருஷனுக்கு கிரீடமாய் தருவார், நீதியின் வழியில் வருகிற நரைமயிர் நமக்கு கிரீடமாய் தருவார், பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடமாய் கர்த்தர் தருவாராம். பாருங்க, நரைமயிர் கிரீடம் எதுக்குன்னு சொல்லா, நீடித்த வாழ்வை கர்த்தர் நமக்கு தர போதுமானவராக இருக்கிறார். யாருக்கு தருவார்? இல்லை கிரீடம் கிடைப்பதற்கு நாம என்ன செய்ய வேணும்? வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், முதல்ல வாசித்த அதே வசனம் தான். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். போதும் பாருங்க, வாசிக்க நேரம் நான் விரைவாக நான் கடந்து செல்ல, நீங்கள் எழுதி கொள்ளுங்க. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் முதலாவது, நம்ம கிரீடத்தை பெற என்ன செய்ய வேணும்? நாம கர்த்தருக்கு உண்மையாக இருக்க வேணும். ஒருவேளை பாடுகள் நிறையா இருக்கலாம், நமக்கு நேர்படுகிற உபத்திரவங்கள் நிறையா இருக்கலாம், சில நம்மளை ஜெயிலில் கூட பிடிச்சி போடலாம். ஆனால் வசனம் சொல்கிறது 10 நாள் உபத்திரப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை பெறுவாய். நமக்கு நேராக வருகிற போராட்டங்கள் சூழ்நிலைகளில் நாம் உண்மையாயிருப்போமே. ஆனால் சில நேரம் பொய் சொல்கிற காரியங்கள் வரலாம், இல்லைன்னா நம்ம இருதயத்தில் நினைத்து கூட அவர்களுக்கு துக்கமான காரியங்களோ இல்லைன்னா கசப்பான காரியங்களோ சொல்ல ஏற்படலாம், சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் எவ்வகையான காரியங்கள் நமக்கு முன்பாய் வந்தாலும் நாம கர்த்தர் நமக்கு வைத்த உண்மையில பிசகாதவர்களாய் நம்ம நிலை நிற்போமானால் முடிவில் கர்த்தர் நமக்கு கிரீடத்தை தர போதுமானவராய் இருக்கிறார். நம்ம முதல்ல வாசித்தது போல எரேமியா 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நாம பெருமை உள்ளவர்களாய் இருப்போமே. ஆனால் ஏசாயா 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 3ஆம் வசனமும் பாருங்க, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாராம். பெருமையா இருப்போமே. ஆனால் நம்ம தலையில இருக்க கிரீடத்தை எடுத்து அவர் தரையிலே போட்டு அதை மிதித்து விடுவாராம். நம்ம பெருமையா இருக்கக்கூடாதுங்க. ஏசாயா 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அதை வாசிக்கலாமா? ஏசாயா 28:1-3 கொஞ்சம் மைக்கில் வாசிங்கன்னா பிரயோஜனமாக இருக்கும். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், எப்ராஹிமுடைய வெறியின் பெருமையான கிரீடத்துக்கு ஐயோ, மதுபானத்தால் மயக்கமடைந்தவர்கள் செழிப்பான பள்ளத்தாக்கினுடைய கொடுமுடியின் மேல்
அலங்கார ஜோடிப்பு வாடி போகும் புஷ்பமே உனக்கு ஐயோ என்று சொல்லி அந்த 1ஆம் வசனத்திலும் 3ஆம் வசனத்தில் மறுபடியும் எழுதியிருக்கிறாரு. எபிரேயமுடைய வெறியின் பெருமையான கிரீடம் கால்களால் மிதிப்பட்டு போகும். ஒருவேளை பெருமையான கிரீடம் நம்ம தலைமையில் இருக்குமே ஆனால் கர்த்தருடைய கரத்தினால் அதை பிடுங்கப்பட்டு அவருடைய கால்களால் மிதிக்கப்படும் நாட்கள் வரும். பாருங்க, பெருமை உள்ளவனுக்கு தேவனை எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். பெருமைப்படாமல் தேவ சமூகத்தில் நம்ம எப்படி தாழ்த்துகிறோமோ நமக்கு அவர் கிரீடத்தை தர ஒரு வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் ஒரு உண்மை உள்ளவராக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், அழிவில்லாத கிரீடத்தை பெற நம்ம இச்சையடக்கமுள்ளவர்களாக இருக்கணும். நான் அதை முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணேன். பாருங்க, ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஒரு இச்சையடக்கம் இல்லாததா இருந்ததுனால அவனுக்கு கொடுக்கப்பட்ட பதக்கங்கள் அவன் கையிலிருந்து பறிப்பட்டு போனது. பாருங்க, நீங்களும் நானும் உலகத்துள்ள அழிவுள்ள கிரீடத்துக்கு ஒரு இச்சையடக்கத்தோடு ஓடுவார்களே ஆனால் நீங்களும் நானும் பெறப்போகிற அழிவில்லாத கிரீடத்தை நாம பெற வேண்டுமானால் இச்சையடக்கம் உள்ளவர்களாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு பாருங்க அங்கே இங்கே விலகாதவர்களாய் நேராய் நம்ம கர்த்தர் நமக்கு விதித்த பாதையிலே நம்ம நடப்போமே ஆனால் நம்முடைய ஜீவ கிரீடத்தை கர்த்தர் நமக்கு தர போதுமானவராக இருக்கிறார். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், வாசிங்க. யாக்கோபு 1:12. அவர் சித்தங்கொண்டு தம்முடைய சீசர்களில் தாம் முதற் பலனானவதற்கு இல்லை, யாக்கோபு 1:12, சோதனை செய்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமென்று விளங்கின பண்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை தருவாராம். சோதனையை செய்ய வேண்டுங்க. சோதனை செய்ப்பது மாத்திரம் அல்லாது நாம பொறுமையாய் தேவ சமூகத்தில் உண்மையாய் காத்திருக்கும் போது, இதே வசனம் வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நம்ம பார்த்தோம் இல்லையா? சோதனை செய்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின போது அவன் உண்மையாய் இருப்பான். ஆனால் ஜீவ கிரீடத்தை கர்த்தர் தலைமையில வைக்கிறாருங்க. சோதனையை சகித்து கொண்டு நம்ம உத்தமனாய் விளங்குவோமே ஆனால் முடிவிலே தேவராஜ்யத்தில் நாம் நிற்கும்போது நம்ம தலையில கர்த்தர் கிரீடத்தை வைப்பாராம். உண்மையும் உத்தமுள்ளவனே என்று சொல்லி நம்ம பேரை சொல்லி அழைத்து நம்ம தலையில் அவர் கிரீடத்தை வைக்க கர்த்தர் இன்னும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், சங்கீதம் 132 17 18 வீட்டில் போய் வாசித்து கொள்ளுங்க. அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அபிஷேகம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியங்க. பாருங்க, ஒருவேளை நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்தானம் பெற்றிருக்கலாம், ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாமல் இருப்போமே ஆனால் தேவ ராஜ்யத்தில் கடந்து செல்ல முடியாது. அவர் முத்திரையாக கொடுத்த பரிசுத்த ஆவியானவரை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். அவரை துக்கப்படுத்தாதபடி, அபிஷேகத்தை இழந்து போகாதபடி நம்ம காத்திருப்போமே ஆனால் முடிவிலே நமக்கு ஜீவ கிரீடத்தை கத்து தர போதுமானவராக இருக்கிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 4ஆம் வசனமும் இதை மட்டும் வாசிங்களா. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 4ஆம் வசனம். நம்ம ஏற்கனவே முதல் அதை வாசனால மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை கத்து தருவார் என்று சொல்லி 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் அதாவது சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாய் அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதானமே வெளிப்படும் போது மகிமுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். நீங்கள் மேலே நீங்கள் பார்க்கும்போது நமக்கு தந்த மந்தைக்கு நம்ம மாதிரியாக இருக்கிறோமா, இல்லை நமக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு 4 பேரோ 10 பேரோ 20 பேரோ 30 பேரோ, இல்லை நம்ம ஒரு கூட்டத்துக்கு நம்ம கர்த்தரை நம்ம ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரா? ஒரு ஜெபிக்கிற கூட்டமாக இருக்கலாம், நீங்கள் விபிஎஸ் நடத்தலாம், சண்டே கிளாஸ் நடத்தலாம், இல்லை ஒரு 4 பேர் இணைந்து ஜெபிக்கிற ஒரு ஐக்கியமாக இருக்கலாம். அந்த இடத்துல கர்த்தர் உங்களை வைத்திருக்கும் போது உங்கள் கூடர்களுக்கு நம்ம மாதிரியா இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. நம்ம மாதிரியா இருக்கும்போது தான் அவர் முடிவில் அவர் பிரதானமே பிறகு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அவர் மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை கர்த்தர் நமக்கு தர போதுமானவராக இருக்கிறார். நம்ம செய்கிற ஊழிய ஸ்தலமா இருக்கலாம், வேலை ஸ்தலமா இருக்கலாம், எங்க இருந்தாலும் நம்ம மாதிரிகளாய் மாற வேண்டும். மந்தைக்கு மாதிரியாய், நமக்கு முன்பாக நடந்து சென்றவர்களுக்கு மாதிரியாய், நமக்கு பின்பாக நடந்தவர்களுக்கு மாதிரியாய் நம்ம நிற்கும்போது அவர் நமக்கு கிரீடத்தை தர போதுமானவராக இருக்கிறார். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றிக்கொண்டிரு. பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உனக்குள்ளதை எடுத்துக்கொள்ளாதபடி, உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. நமக்கெல்லாம் மற்றவர்கள் மேலே வைத்து மற்றவருடைய ஆசீர்வாதங்கள் மேல் தான் கண்ணு. ஆனால் உங்களுக்கு எனக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை, வாக்குத்தத்தத்தை, ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நாம் அதை உறுதியாய் பற்றிக்கொள்வோமே ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட கிரீடங்கள் இந்த உலகத்தில் ஒருவராலும் பறித்து கொள்ள முடியாதுங்க. பாருங்க, நாங்கள் எரேமியா
13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசித்தோம் இல்லையா? நம்ம தலையில் இருக்கிற பெருமை வரும்போது கிரீடங்கள் பறிக்கப்பட்டு போகும். பாருங்க, தேவ சமூகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை உண்மையாய் நம்ம பற்றி கொள்ளும் போது, கர்த்தர் வெளிப்படும் போது நமக்கு கொடுக்கப்படுகிற கிரீடங்கள் ஒருவராலும் பிசாசானால் பறித்து கொள்ளப்படாதபடிக்கு நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை உண்மையாய் பற்றி கொள்வோமேயானால், நீங்களும் நானும் கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் பண்ணின அந்த பரம கானானிலே பிரவேசிக்கும் போது தலையில கிரீடம் சூட்டப்பட்டவர்களாய் வாடாத கிரீடத்தை, மகிமையுள்ள கிரீடத்தை, சந்தோஷமான கிரீடத்தை கொண்டு தேவனை ஆராதித்து சந்தோஷமாய் யுக யுகமாய் அவருக்கு முன்பாக நிற்க கர்த்தர் நம்மை போதுமானவராய் மாற்றி கொண்டிருக்கிறார். எல்லாரும் முழங்கால் படிடலாம் தேவ சமூகத்தில். இந்த நாள் எத்தனை பேர் நம்ம வாசித்த அனுபவங்கள் நம்ம இருக்கிறோம், நம்ம கேட்ட வார்த்தையின்படி இருக்கிறோம், கிரீடத்தை பெரும்படியாக உண்மையாக இருக்கிறோமா? கிரீடத்தை இழந்து போகாதபடிக்கு நம்ம இரக்கமுள்ளவர்களாக இருக்கிறோமா? இல்லை பெருமை பாராட்டாதபடி இருக்கிறோமா? ஒருவேளை பெருமையோடு இருப்போமே, ஆனால் கிரீடம் அது நம்ம கையிலேருந்து மாற்றப்பட்டு போகும். பாருங்கள், அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படியாக இச்சையடக்கமுள்ளவர்களாக இருக்கிறோமா? சோதனையை செய்கிறோமா? சோதனையை செய்து நம்ம உத்தமனாய் விளங்குகிறோமா? அபிஷேகத்தை நம்ம எப்படி நம்ம துக்கப்படுத்துகிறோமா? இல்லை அபிஷேகத்தை பெற வாஞ்சிக்கிறோமா? என்ன நமக்கு கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை நம்ம காத்து கொண்டு இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுங்க. நம்ம மந்தைக்கு மாதிரிகளாக இருக்கிறோமா? இல்லை மாதிரி இல்லாமல் இருக்கிறோமா? நம்முடைய வார்த்தை சில நேரங்களில் மற்றவர்களை துக்கப்படுத்தலாம், காயப்படுத்தலாம், அதன் மூலம் அவர்கள் இடறி கூட போகலாம். நம்ம மந்தைக்கு மாதிரியாக இருக்கும்போது நம்முடைய சிந்தனைகள், பேச்சுகள், வார்த்தைகள், நடத்தைகள் நம்ம மாதிரியாக இருக்கிறோமா? யோசித்து பாருங்க, ஒப்பு கொடுங்க. நமக்குரியதை நம்ம பற்றி கொண்டு இருக்கிறோமா? வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொன்னது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது நமக்கு தர இருக்கிற வாடாத கிரீடத்தை நாம் இழந்து போகாதபடி, ஒருவனை நம்ம கையிலிருந்து பறித்து கொள்ளாதபடி நம்ம மாதிரி உள்ளவர்களாக இருக்கிறோமா? ஒப்பு கொடுங்க. இந்த காலை கொஞ்ச நேரம் 2 நிமிஷம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. அப்பா, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த கிரீடங்கள் இல்லை ஆண்டவரே, நாங்கள் சந்தோஷமா மன மகிழ்ச்சியுமாய் நாங்கள் அதை இழந்து போகாதபடி காத்து கொள்ளுங்க என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுங்க. எந்த காரியங்களை குறைவுள்ளவர்களாக இருக்கிறீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நாங்கள் இந்த காரியத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. அப்பா, உங்களுடைய கிருபை எங்க மேல வேணும். நீங்க இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே, இரக்கம் பாராட்டுங்க. கர்த்தருடைய கரத்தில் நீங்க ஒப்பு கொடுப்பீங்களாண்ணா? ஏசாயா 62ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். நாம் உண்மையாய் ஒப்பு கொடுக்கும் போது, தேவ சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது, நித்திய காலமாய் சந்தோஷமான வீட்டிலே நாம பிரவேசிக்கும் போது அவருடைய கரத்தில் அலங்காரமான முடியும், அவருடைய கரத்தில் ராஜ முடியுமாய் நம்ம திகழப்பண்ண கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த காலை வேளையில் ஏதாவது குறைகள், குற்றங்கள் நம்மிடத்தில் இருக்குமானால், ஆண்டவர், நாங்கள் சோதனையை சகிக்காமல், யுத்தமனாய் நாங்கள் நடக்காமல், ஆண்டவர், நாங்கள் உண்மையை பேசாமல் நாங்கள் மறுதலித்திருப்போமானால், ஆண்டவர் எங்களுக்கு மன்னிங்க. ஆண்டவரே, நாங்கள் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள, மறுபடியும் எங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள கர்த்தர் இரக்கம் பாராட்டுங்க. ஆண்டவர், நீதி உள்ள மகிமையான நரை எங்களுக்கு கிரீடமா இருக்கிறது சொல்லி பார்க்கிறோமே. ஆண்டவரே, முதிர் வயது வரைக்கும் இங்க இருக்கிற எல்லா ஆண்டவரே சகோதர சகோதரிகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. அகால மரணங்கள் ஒன்றும் ஏற்படாதபடி ஆண்டவரே எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, இள வயதின் மரணங்களுக்கெல்லாம் கர்த்தர் மாற்றி போடுங்க. நீடித்த ஆயுளை தந்து பலப்படுத்துங்க. அப்பா, மகிமையான நிறையை ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொள்ளும்படியாய் அந்த மகிமையான கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்க, மரணமோ வருகையோ எது வந்தாலும் அப்பா அவன் வீட்டில் பிரவேசிக்க தகுதிப்படுத்துங்க, ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, பிள்ளைகளின் கிரீடத்தை, மகிமையான கிரீடத்தை இங்க இருக்கிற எல்லா பெற்றோர்களும் அனுபவிக்கத்தக்கதாய் கர்த்தருக்கு இரக்கம் பாராட்டுங்க. ஆண்டவரே, இரக்கம் பாராட்டுங்க. ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு தெரிந்த சகோதர சகோதரிகள் இருக்கலாம், இல்லை உங்களுடைய உறவினர்களாக இருக்கலாம், அண்டை வீட்டாராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இந்த நாட்களில் கற்பத்தின் கணிக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதங்கள், அடையாளங்கள் நிறைய வேண்டும் என்று சொல்லி சோமனுங்க. ஆண்டவரே, உம்முடைய கிரீடத்தை நீங்கள் தருவேன்னு வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிறீங்க. அப்பா, நீங்கள் இறங்கி கிரியை செய்யுங்க. ஆண்டவரே, உம்மாலாத காரியம் ஒன்றும் இல்லை. மருத்துவத்துக்கும் மருத்துவமனைக்கும் ஆண்டவரே, அறிவியலுக்கும் விஞ்ஞானத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு தெய்வீக வல்லமை இறங்கி கிரியை செய்யும்படி செபிக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க காரியங்களை மாறுதலாய் அமைய பண்ணுங்க. இந்த உலகத்தில் உள்ள மனிதனுடைய வார்த்தைகள் வேறு விதமாக இருக்கலாம், ஆனால் எல்லாவற்றுக்கும் மாற்றி மகிமையான கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள உம்முடைய கரங்களை தருகிறோம். அப்பா, உங்க கரங்களை தருகிறோம். ஆண்டவரே, எத்தனை பேர் சொல்ல முடியும்? மகிமை உள்ள கிரீடத்தை கர்த்தர் எனக்கு தர போதுமானவராயிருக்கிறார்.
காத்திருந்து ஜெபிப்பதினா கழுகு போல பறந்தெழும்பி காத்திருந்து ஜெபிப்பதினா கழுகு போல பறந்தெழும்பி ஜீவ யாத்திரை ஓடி முடித்து ஜீவ கிரீடம் பெற்றிடுவே ஜீவ கிரீடம் பெற்றிடுவே தேவசாயல்லாக மாறி தேவனோடிருப்பே நானும் நோடிருப்பே ஒரு விஷயம் கூட தேவசாயல்லாக மாறி தேவனோடிருப்பே நானும் தேவனோடிருப்பே அந்த நாளும் நெருங்கிடுதே அதிவிரைவா நிறைவேறுதே அந்த நாளும் நெருங்கிடுதே அதிவிரைவா நிறைவேறுதே மண்ணின் சாயலை நான் களைந்தே தம் விண்ணவ சாயல் அடைவே விண்ணவ சாயல் அடைவேன் தேவ சாயல்லாக மாறி தேவனோடிருப்பே நானும் தேவனோடிருப்பே காத்திருந்து ஜெபிப்பதினா கழுகு போல பறந்தெழும்பி காத்திருந்து ஜெபிப்பதினா கழுகு போல பறந்தெழும்பி ஜீவ யாத்திரை ஓடி முடித்து ஜீவ கிரீடம் பெற்றிடுவே ஜீவ கிரீடம் எத்தனை பேர் விசுவாசம் உண்டு ஜீவ யாத்திரை ஓடி முடித்து ஜீவ கிரீடம் பெற்றிடுவே ஜீவ கிரீடம் பெற்றிடுவே தேவ சாயல்லாக மாறி தேவனோடிருப்பே நானும் தேவனோடிருப்பே தேவ சாயல்லாக மாறி தேவனோடிருப்பே நானும் தேவனோடிருப்பே எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க இந்த சாயங்காலை வெளியில கர்த்தர் என்னோடு பேசினார் அந்த ஜீவ கிரீடத்தை பெறும்படியாய் நான் வாஞ்சிக்கிறேன் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவங்க கண்ணை மூடி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க ஆண்டவரே நீர் வருகையில் வரும்போது நாங்கள் வெறுங்கையாய் கடந்து வராதபடி ஆண்டவரே நாங்கள் மரணமோ வருகையோ எது வந்தாலும் நாங்கள் இந்த உலகத்திலிருந்து மாற்றப்படும் நாள் மட்டும் நாங்கள் இந்த உலகத்தில் உள்ள கிரீடங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள நித்திய காலமாய் உமோடு நாங்கள் ஜீவிக்கும்படியான நித்தியமான கிரீடங்களையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு காத்த தகுதிப்படுத்துங்க பரிசுத்தப்படுத்துங்க ஆயத்தப்படுத்துங்க உங்களுடைய வரியை கண்டீங்களா ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜோமனோமா மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்பின் பிதாவே தர்மையான காலை வேளையிலே தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோம் இந்த பரிசுத்த நாளின் ஓய்வு நாள் கூடுகையில் அன்ற தொடக்கம் முதல் இம்மட்டுமுடைய பிரசனம் எங்களோடு இந்த நடத்தி வந்த எல்லா கருபைகளுக்காக நன்மைகளுக்காக நன்றி ஆராதனை பகுதியில் நம்முடைய வல்லமை வெளிப்பட்டதே அப்பா சங்கீத பகுதியில் இன்னும் சாட்சி பகுதியில் காணிக்க பாடல் பகுதியில் நம்முடைய வல்லமை வெளிப்பட்டதப்பா கர்த்தர் எங்களோடு பேசியிருக்கிறீங்க உங்களுடைய வார்த்தைகள் நாங்கள் கீழ்ப்படிந்து நாங்கள் நித்திய கிரீடங்களை பெற்றுக்கொள்ள நாங்கள் அதற்கு தகுதியுள்ளவர்களும் பாத்திரமாய் மாறும்படியாய் கர்த்தர் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஏசப்பா ஒரு விஷயம் கூட ஆயத்தப்படுத்துங்க ஏதாவது காரியங்கள் நாங்கள் குறைவுள்ளவர்களாக இருப்போம் ஆனால் குறைகளை குற்றங்களை மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே நீ நடத்தி வந்த பாதைகளில் நாங்கள் ஒன்றும் குறை சொல்ல முடியாதபடி நேர்த்தியும் செம்மையுமாய் நடத்தி வந்திருக்கிறீங்க ஆண்டவரே அது ஒருவேளை எங்களோட கண்களுக்கு புலப்படாமல் இருக்கலாம் ஆனால் நீ செய்ய வேண்டிய காரியங்களை நேர்த்தியாய் நடத்தி வந்து செம்மையுமான பாதையில் நிறுத்திருக்கிறீங்க ஆண்டவரே சங்கீதக்காரன் சொன்னது போல
புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்களா ஆண்டவரே. ஒரு சலனம் இல்லாதபடி அமைதியான சூழ்நிலை எங்களை கொண்டு வந்து நிறுத்தும்படியாய் நடத்தி வந்த எல்லா கருபைகளுக்காக நன்மைகளுக்காக நன்றி. தொடர்ந்து மீதமுள்ள நேரங்களை பொருட்படுத்திக் கொள்ளுங்க. வருகின்ற ஆயத்தப்படுத்துங்க. வருகையோ மரணமோ எது வந்தாலும் அப்பாவின் வீட்டில் இருக்கத்தக்கதா இங்க இருக்க கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாள் வரை தரைப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளை ஏற்று நாட்டில் கூட்டி வாங்க ஆண்டவரே. ஒருவேளை பலவீனமா இருக்கலாம், தூர பிரயாணங்களா இருக்கலாம், வேலை ஸ்தலமா இருக்கலாம், எங்கு இருந்தாலும் அப்பாவினுடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த யுத்த நாட்களில் ஆண்டவரை மிடிலேஸ்லயோ ஆண்டவர் ஈரான்லயோ மற்ற நாடுகளிலோ தங்கி இருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் கத்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒரு சேதங்களோ எந்த ஒரு குடும்பங்களுக்கு அணுகாதபடி கர்த்தருடைய கிருபையின் பாதுகாப்பின் கடம் குறைக்கும்படி செபிக்கிறோம். தேவைகளை சந்திங்க, இறக்கம் பாராட்டுங்க. கையின் பிரயாசங்களை கத்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. விசேஷமாக இந்த நாள் காணிக்கை பாடல் பாடின இஸ்ரவேல் புத்திரர் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதிங்க, கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கத்தர் ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. என்னோட தேவனுடைய கரம் ஒவ்வொரு குடும்பங்கள் மேலும் ஊற்றப்படும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அன்பு சகோதரி ஜெராவினுடைய ஆண்டவர் வாழ்க்கையில கத்துணை செய்த நன்மைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். பிள்ளையினுடைய எல்லா கற்ப நாட்கள் முழுவதும் கத்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க ஆண்டவர். தேவையான சுகபலன் ஆரோக்கியத்தை கத்தனை தரும்படி ஜெபிக்கிறோம். இன்னும் யார் யார் இந்த காரியங்களுக்காக வாஞ்சித்து கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ கர்த்தர் நீர் இறக்கம் பாராட்டுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கிருபையினால நன்மையினால ஒவ்வொரு பிள்ளைங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். வேலை ஸ்தலங்களில் ஊழிய ஸ்தலங்களில் நம்முடைய கிருபை பாதுகாப்பு இருக்கட்டும். அவங்க இந்த வாரம் முழுவதும் பண்ணுகிற பிரயாணங்கள் பிரயாசங்களை கர்த்தருடைய பிரசன்னம் வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவர். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாகும் சொன்ன கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பங்கள் மேலும் உரித்தாகட்டும் ஆண்டவர். பிள்ளைங்களுடைய எதிர்காலங்களுக்காக செபிக்கிற நாட்கள் ஆண்டவரே, எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக காத்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக கூட செபிக்கிறோம். அவங்களுடைய எதிர்காலங்களை கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லாம, என் ஆத்மாவே முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் இரக்கமும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவருடன் இருப்பதாக ஆமென்.